நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் வாசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை நாங்கள் வாசிக்கலாமா என்ற கேள்வி இங்கே இருக்கக்கூடிய சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு எழலாம். கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். அது முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல. இறைவன் உலக மக்கள் அனைவருக்குமானவன். இறைவன் உலக மக்கள் அனைவருக்குமானவன் என்று சொன்னால் அவன் வழங்கிய செய்தி உலக மக்கள் அனைவருக்குமானதான். தன்னுடைய படைப்பினங்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியை இறைவன் வழங்குகிறான். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதகுலம் அனைத்திற்கும் வழிகாட்ட வந்தவர்கள். எனவேதான் நீங்கள் குர்ஆனை வாசிப்பதிலே சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் சரி பங்கு இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம், தமிழில் இருக்கிறது. அது அரபியில் இறங்கிய வேதமானாலும் அதனுடைய தமிழாக்கம், தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சகோதரிடம் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் வாசிக்க வேண்டும். மரியாதையின் காரணமாக, அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக ஐயா அவர்கள் அதை பூஜை அறையில் வைத்து, நான் என்னுடைய தாயாருடைய திதி அன்றைக்கு அந்த பைபிளையும் இந்த குர்ஆனையும் வேதங்களையெல்லாம் வைத்து நான் அதற்கு பூஜை செய்வேன் என்று சொன்னார்கள். உள்ளபடியிலே எனக்கு மகிழ்ச்சிக்கு பதிலாக கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது. குர்ஆன் பூஜை செய்வதற்கான பொருள் அல்ல, அது வாசிப்பதற்கான பொருள். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். குர்ஆன் வாசிப்பதற்கான, பின்பற்றுவதற்கான ஒரு வேதமாக இருந்திருக்கிறது. ஆனால் குர்ஆன் சிந்தித்து பாருங்கள் என்று கேட்கிறது. எண்ணி பாருங்கள், ஆய்ந்து பாருங்கள், இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய செய்தியை நீங்கள் பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கும். இறைவன் பேசுகின்ற அந்த குரல் இறைவனின் குரல். என்ன பேசுகிறது? குர்ஆன் வெறும் மந்திரமாக வழிபாடுகளை சொல்வதல்ல. குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அநாதைகளிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இது ஒரு வேதம் சொல்கிறது. அது முஸ்லிம்களிடம், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் தான். அண்டை வீட்டாரிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். பசித்தவனுக்கு உணவளியுங்கள். நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பெற்றோருக்கோ உற்றோருக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதியின் பக்கம் நில்லுங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர்களை உஃப் சி என்று கூட சொல்லாதீர்கள். இறைவா, நான் குழந்தையாக இருந்த போது இந்த பெற்றோர்கள் என் மீது எவ்வளவு கருணையுடனும் அன்புடன் நடந்து கொண்டார்களோ, அதே போல என் பெற்றோர்கள் மீது நீ கருணை பொழிவாயாக என்று அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். சமுதாய உணர்வுகளை மதிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் அல்லாதவற்றை அவர்கள் வணங்குகின்றார்கள், அவற்றை நீங்கள் ஏசாதீர்கள். எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொள்கிறானோ அவன் ஒட்டுமொத்த உயிரையும் அழித்தவன். எவன் ஒரு உயிரை வாழ வைக்கின்றானோ அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவன். எப்படி இந்த குர்ஆனை படித்து விட்டு ஒருவன் தீவிரவாதியாக முடியும்?